பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலேயே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தினார் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே திட்டவட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்க சத்தியம் என்ன? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி, அவ கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதிக்க இருந்த அவ்வளவு விலையேற பெற்ற வெற்றியை, சிலுவையின் மேல் வெற்றி அடைய போகிற அந்த காட்சியை, சத்துருவின் தலையை நசுக்குகிற அப்படிப்பட்ட அந்த உயர்தரமான வாக்குத்தத்தத்தை தேவன் ஏதேன் தோட்டத்திலேயே தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். அதைத் தொடர்ந்து சபையானதும் எவ்வளவு விதமான சத்ருவினால் பாதிப்பை சந்திக்கும், பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகளின் வழியாய் வரும் என்பதை காண்பித்துக் கொடுக்கும் முகாந்தரமாய் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பதும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இதெல்லாம் நமக்கு உண்மையாகவே ஞான அர்த்தம் உள்ளதாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக இவைகள் காண்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? ஒரு நாள் கிறிஸ்து வெளிப்படுவார் என்பதை தேவன் திட்டவட்டமாய் அக்காலத்திலேயே வெளிப்படுத்தி இருந்தார். அப்ப எல்லாமே தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி, அனாதி திட்டத்தின்படியே நடந்திருக்கிறது என்பதைத்தான் வேதம் முழுமையிலுமே நாம் பார்த்து அறிய முடியும். ஏதோ திடீர்னு அவசரப்பட்டு ஐயோ இது ஒருவேளை இந்த காரியம் இப்படி வருதோ, ஐயோ நம்ம இப்படி செஞ்சிருவோம் சொல்லி உடனே ஆண்டவர் திடுக்குன்னு அவசரமா ஒரு காரியத்தை முடிவு செய்ய மாட்டார். எல்லாமே ஆதீனத்திலே அவர் திட்டம் பண்ணினவைகள். அதனாலதான் குமாரனை குறித்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றம் முதல், அதாவது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலக தோற்றம் முதலே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் போது இவைகளெல்லாம் பிதாவாகிய தேவன் குமாரனை ஒரு காலத்திற்கென்று முன்குறித்து வைத்திருந்தார் என்பதை நீங்களும் நானும் திட்டவட்டமாய் அறிய வேண்டும். இயேசுவானவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் தேவகுமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டதுதான் 2000 வருஷத்துக்கு முன்பாக. ஆனா முன்குறிக்கப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்பாக கிடையாது. அவர் எப்பவுமே முன்குறிக்கப்பட்டுட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் முன்குறிக்கப்பட்டு விட்டார் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் கட்டாயமாய் அறிய வேண்டும். அதைத்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லும் போது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே எண்ணப்பட்டவராயிருந்து குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் நீங்களும் நானும் தேவனிடத்திலே சேருவதற்காக இந்த கடைசி காலத்திலே உங்களுக்காக வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. அப்ப அந்த 20ஆம் வசனத்துல நாம் பார்க்கக்கூடிய 2 வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா, குறிக்கப்பட்டார், வெளிப்பட்டார். குறிக்கப்பட்டார், வெளிப்பட்டார். அப்ப குறிக்கப்பட்டது எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னே. வெளிப்பட்டது எப்போ? இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆக குறிக்கப்பட்டதையும் வெளிப்பட்டதையும் நாம் கவனிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தார்னு சொல்லக்கூடாது. மாம்சத்துல அவர் வெளிப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்பாக, சிலுவையில பலியானது 2000 வருஷத்துக்கு முன்பாக, ஏரோதனுடைய நாட்களிலே. ஆனால் அவர் முன்குறிக்கப்பட்டது எங்கே நடக்கிறது? உலக தோற்றத்துக்கு முன்னே. ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட் வாஸ் ப்ரீடெஸ்டைன்ட் அல்லது ப்ரீடெஸ்டினேட்டட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ தேவனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் முன்குறிக்கப்பட்டு விட்டார். எதற்கு இது இப்படிலாம் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு எந்தெந்த காலத்துக்கெல்லாம் முன்னால் இருந்து உங்க மேல என் மேலையும் வச்ச தேவ அன்பு எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத நம்ம இந்த சத்தியத்தின் அடிப்படையில அதை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தேவ சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போக முடியுமா? தேவனுக்கு துரோகம் செய்ய முடியுமா? தேவனுடைய அன்பு ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால வெளிப்பட்டு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாய் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கிற தேவ சித்தமானது ஆதியிலேயே தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்லும் போது, உங்கள் மேலையும் என் மேலையும் தேவன் வச்ச அன்பு எந்த காலத்திலிருந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. தொடர்ந்து அது வெளிப்பட்டு நம்ம மேல அன்பா இருக்கிறது அவருடைய இருதயத்துல வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அது ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவர் உருவகப்படுத்தி அடையாளப்படுத்தி முன்னடையாளமா முன்னிழலாய் வெளிப்படுத்தி ஒரு காலகட்டத்துல அவர் வந்தே சேர்ந்துட்டார். சொல்லுவாங்க, அந்த புலி வருதுன்னு சொல்லி எத்தனையோ நாள் சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் புலி வந்துடும். இப்போ குமாரனை வெளிப்படுத்துன்னு சொல்லி
பாருங்க, ஆகமங்கள், மோசேயின் ஆகமங்களை வெளிப்படுத்தின தேவன், ராஜாக்களுடைய நாட்களில் வெளிப்படுத்தின தேவன், நியாயாதிபதிகளின் காலங்களில் வெளிப்படுத்தின தேவன், சங்கீத புஸ்தகங்களை வெளிப்படுத்தின தேவன், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களை வெளிப்படுத்தின தேவன், ஒரு காலகட்டத்துல முன் நிழலா முன் அடையாளமா இல்ல, டைரக்டா நேரடியாவே குமாரனை காமிச்சே கொடுத்துட்டார். பாருங்க, அப்போ ராஜாக்கள் எழுப்பப்பட்ட காரியங்கள், நியாயாதிபதிகளை எழுப்பின காரியங்கள், சங்கீதங்கள் பாடப்பட்ட அருமையான சங்கதிகள், இது எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது இவை எல்லாமே குமாரனுக்கு வழியை ஆயத்தப்படுத்த பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகள் என்பது உங்களுக்கும் எனக்கும் நன்கு புலப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? அதனாலதான் முதல் தியானத்திலே நாம் மோசேயின் ஆகமங்களில் கிறிஸ்து என்கிற தலைப்பின் கீழ் சத்தியங்களை படித்தோம். இரண்டாவது வாரத்திலே சங்கீத புஸ்தகங்களில் கிறிஸ்து என்று சொல்லி நாம் தியானித்தோம். மூன்றாவது தீர்க்க தரிசன ஆகமங்களில் கிறிஸ்து என்று தியானித்தோம். இன்றைக்கு நியாயாதிபதிகளின் நாட்களில் கிறிஸ்து என்று சொல்லி, அல்லது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிறிஸ்து என்று சொல்லி நாம் சுருக்கமாய் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன், பாருங்க, நல்ல கவனிங்க. இப்போ கிறிஸ்துவானவர் ஆதீனத்திலே முன்குறிக்கப்பட்டார் அல்லவா? அது எப்படி வெளிப்படுத்துறாரு கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், பஸ்கா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் அடிக்கடி பார்க்கிற ஒரு வசனம் தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில வாசிக்கிறோம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரின்னு போட்டிருக்கு. பஸ்கா யாரு? ஆமா, கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. சரி, பஸ்காவை முதல் முறை தேவன் அடையாளப்படுத்தும் போது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பாருங்களேன், யாத்திராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துலதான் பஸ்காவை ஆண்டவர் முதல் முறையா ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். அப்ப பஸ்காவில என்ன நடக்க தெரியுமா? பஸ்கா நாளே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி அது அடிக்கப்பட வேண்டும். அப்ப அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு பேர் தான் அதான் பஸ்கா. அப்போ இந்த பஸ்காவை நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆண்டவர் ஆட்டுக்குட்டிய பலியிட சொன்ன அந்த நாளையும் தெரிந்து சொல்ற நாளையும் நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிரம்மாண்டமான சத்தியம் அடங்கியிருக்கு. இப்ப ஆட்டுக்குட்டி எப்ப தெரிந்து கொள்ள சொன்னார் தெரியுமா? 10ஆம் தேதியில தெரிந்து கொள்ளணும். நீங்க தாராளமா பைபிளை நீங்க தாராளமா பார்க்கலாம். யாத்திராமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து அல்லது 3ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல இருந்து நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு தலைவர் வீதம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எத்தனாம் தேதி தெரிந்து கொள்ளப்படணும்? 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்படணும். அதை தொடர்ந்துள்ள வசனத்தை வாசித்தா அது எத்தனாம் தேதி வரைக்கும் வைத்திருக்கணும்? 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்து அதுக்கு அப்புறம் தான் சாயங்காலத்துல என்ன செய்யணும்? அடிக்கப்படணும். அப்ப கவனிங்க, அப்போ எத்தனை நாள் இருக்குல்ல? ஏறக்குறைய 4 நாள் இருக்கு. 10ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி தெரிந்து கொள்றது வச்சுக்கிட்டா 10ல இருந்து 14 கணக்கு வச்சா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா 4 நாள் என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டி யார் இடத்துல வைக்கப்பட்டிருக்கணும்? எகிப்தியர் இடத்துல இல்ல இஸ்ரவேல் இடத்துலயா? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டிருக்கும்? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலேயே எத்தனை நாள் இருக்க போது? 4 நாள் இருக்கும். 4 நாளுக்கு அடிச்சுதான் என்ன செய்யப்படுது? அது அடிக்கப்படுகிறது. அங்கதான் என்னது ஸ்டேஜுக்கே வருது. அப்ப பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த 4 நாள் எதற்கு அடையாளமா ஒப்புமையா இருக்கு அப்படி சொன்னா, பேதுரு புஸ்தகத்துக்கு வரணும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். பாருங்க, இது அறியாமல் இருக்கவே கூடாதான். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்ப சொல்லுங்க, இஸ்ரேல் புத்திரர் மத்தியில இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பஸ்கா என்கிற ஆட்டுக்குட்டி எத்தனை நாள் இருந்துச்சு? இதைத்தான் நாம் படிக்கிறோம். 4 நாட்கள்ங்கிறது இந்த 2 பேதுரு 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை அடிப்படையில் பார்த்தா எத்தனாயிரம் வருஷம் ஆச்சு? 4000 வருஷமா இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நிழலாட்டமாய் காணப்பட்டிருந்த பஸ்காவானவர் ஒரு 4000 வருஷத்துக்கு முடிவில் கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டார். அதாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டார். எவ்வளவு ஒரு உயர்ந்த சத்தியத்தை தேவன் அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. ஒரு நாள் 1000 வருஷங்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தா அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு.
தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி யார்கிட்ட இருக்கும்? இஸ்ரவேல்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். அப்ப நீங்கள் நானும் ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நாம் பார்க்கும்போது கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டு வந்துட்டாரா? இல்ல. மல்கியா வரைக்கும் பார்த்தா அவர் வந்துட்டாரா? வரல. மத்தியில தான் பாக்குறோம் அந்த ஆட்டுக்குட்டி எங்க வருது, அங்க ரியலா அந்த இடத்துக்கு வருது. அப்படிதானே? தேவ ஆட்டுக்குட்டின்னு. ஏன்னா நமக்கு தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானகன் அவரை அடையாளப்படுத்தும் போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறது யோவான் 1:29 வாசிக்கிறோம். அப்பதான் அந்த காலத்துல அவர் அடிக்கப்பட போறாரு. அப்போ கிறிஸ்துவான அப்ப இஸ்ரவேலுடைய காலத்தை நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் இருக்கும். அந்த சந்ததி எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 4000 வருஷம் நடந்திருக்கும். இது சரித்திரத்தினுடைய பின்னணி. அப்ப இஸ்ரவேலருக்குள்ளே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் எத்தனாயிரம் வருஷம் அவர் அங்கேயே இருந்திருக்கிறாரு? 4000 வருஷம். நம்ம அதை பார்க்கணும். அதனாலதான் நம்ம அதை தியானிக்கிறோம். மோசேயின் ஆகமங்கள்ல கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவராய் முன் அடையாளமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காட்சியை அருமையான சத்தியங்கள் காண்பிக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே காண்பிக்கிறது. தெற்கு தரிசன ஆகமங்களிலே காண்பிக்கிறது. ராஜாக்களின் நாட்களிலே கிறிஸ்துவானவர் எங்கதான் இருக்கிறாரு? இஸ்ரவேலருக்குள்ளதான் இருக்கிறாரு. இது உண்மை, 100% உண்மை. ஏன்னா கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற சந்ததியை கவனிச்சீங்கன்னா அதாவது நமக்கு நேரில் அதிகம் எடுக்க வேண்டாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியறதுனால கொஞ்சம் துரிதமா போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு குறித்து நீங்க படிப்பீங்க. மத்தேயு 1 அதிகாரத்துல இருக்கிறது போல லூக்கா 3வது அதிகாரத்துல இருக்கு. ஆனா கடைசியா எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு உள்ள காலம் வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா சேம்ல நிக்கும். காமும் யாப்பேத்தும் அங்க இருக்க மாட்டாங்க. சேம் வரைக்கும் நிக்கும். ஆமா, சேம் நோவாவின் குமார். அதுக்கப்புறம் அப்படி ஆதாம் தேவனால் உண்டானு சொல்லி வருதுன்னு வச்சுக்கீங்களேன். சேம்ல நிக்கும். அப்ப ஏன் இந்த வம்ச அட்டவணை காண்பிக்கப்படுதுன்னா, இந்த ரத்தத்துக்குள்ளதான், இதுக்குள்ளதான் வரப்போறாரு அவரு. சேமுக்குள்ள இருந்தா வரப்போறாரு. சேமுடைய இதுல தேராகுல ஆபிரகாம், ஆபிரகாம்ல ஈசாக்கு, ஈசாக்குல யாக்கோபு, யாக்கோபுடைய 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்களுக்குள்ள யூதா கோத்திரம், அந்த யூதா கோத்திரத்துக்குள்ள ஈசாய், அந்த ஈசாய்க்குள்ள தாவீது, அந்த தாவீதுக்குள்ள கிறிஸ்து. அப்போ அவருடைய பிறப்பு வர்த்தமானது, அவர் அடிக்கப்படக்கூடிய காரியமானது அப்ப எங்க இருந்தே வெளிப்படுத்தப்பட்டு இருக்குன்னா, அதனாலதான் அந்த சேம் சந்ததி ஆண்டு மையப்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. யாப்பேத்து காம்லாம் எங்கெங்க போனாங்களோ அது எல்லாமே தெரியாது. ஆனா இந்த சேம் சந்ததி ஆண்டவர் தெரிந்து கொண்டு, இந்த சந்ததிக்குள்ளே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, அந்த ஆபிரகாமுக்குள்ளே ஈசாக்கை தெரிந்து கொண்டு, யாக்கோபு 12 கோத்திர பிதாக்கள், இவர்களுக்கென்று சுதந்திரம், இவர்களுக்கென்று நியாயப்பிரமாணம், இவர்களுக்கென்று வாக்குத்தத்தங்கள், இவர்களுக்கென்று தேவ ஆராதனைகள், இவர்களுக்கென்று உடன்படிக்கைகள், இப்படி சொல்லி இவர்களுக்கென்று ஆசரிப்பு கூடாரம், இவர்களுக்கென்று தேவாலயம். அப்போ இதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். கிறிஸ்து இதுல இருந்தான் வரப்போறாரு, இதுக்குள்ளதான் காணப்படுறாரு, இதுக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு காமிச்சு கொடுத்து உருவகப்படுத்திக்கிட்டே நிழலாய் காண்பித்து கொண்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துக்கு கொண்டு நிப்பாட்டிட்டார். அதனாலதான் ஆண்டவர் எவ்வளவு ஞானர்த்தம் வெளிப்படுத்துறாரு பாருங்க. 10ஆம் தேதி தெரிந்து கொண்டு 11ஆம் தேதி அடிச்சிருக்க வேண்டியதானே? அப்ப எத்தனை நாள் போகணும்னு வைக்கிறாரு? 4 நாள். அழகா சொல்லிட்டீங்க. 4000 வருஷம் போக வேண்டியது இருக்கு. இப்படிதான் நம்ம பாயிண்ட பிடிக்க வேண்டியது இருக்கு. 4000 வருஷம் கடந்து போக வேண்டியது இருக்கு. குமாரன் வெளிப்படுறார். அதனாலதான் நீங்க வசனத்தை கவனிச்சு பாருங்க. பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுறத காலத்தை குறித்து பேசும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப காலம் நிறைவேறின போது, 4 நாள் முடியும் போது, 4வது நாள் முடிகிற கண்டிஷன் முடிஞ்ச போது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும். எந்த காலம் நிறைவேறும் போது படிக்க வேண்டியது இருக்குல்ல. எல்லாமே ஞான அர்த்தமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் பிரியமானவர்களே. அந்த கோணத்துல கிறிஸ்துவானவர் எவ்விதமாய் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் என்பதை அதிகமா இல்ல, சுருக்கமா உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நியாயாதிபதிகள் அப்படின்னு சொன்னாலே ஜனத்தை ஆளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இரட்சகர்களாகவும் அவர்கள் அறியப்பட்டு இருந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்
தங்களுடைய சத்துருக்களின் ஒடுக்குதலின் நிமித்தமாய் தேவனை நோக்கி, அது கர்த்தரை நோக்கி முறையிட்ட நாட்களிலே அவர்களுக்காக அவர்களை விடுவிக்கும் முகாந்தரமாய் தேவன் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார், ஒரு இரட்சகனை அனுப்பினார், ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோமே. அந்த இரட்சகன் என்று சொல்லப்படுகிற அந்த சேவியர் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஜட்ஜஸ் பார்க்கலாம், நியாயாதிபதிகள். அப்போ இரட்சகனை எழும்ப பண்ணினான்னு சொல்லும்போது சத்துருக்களின் கையினின்று நம்மை விடுவிப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு அன்றைக்கு தேவன் நியாயாதிபதிகளை தெரிவு செய்தார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அந்த நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழக்காடி அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போராடி யுத்தத்திலே சத்துருக்களை வீழ்த்துவார்கள். அதைத்தான் கிறிஸ்துவானவர் நமக்காக செய்தார். இதை குறித்து அருமையான வெளிப்பாடை நீங்க சகரியாவுக்கு ஆண்டு வெளிப்படுத்தும் போது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே லூக்கா 1வது அதிகாரம் அங்கே 69 நாம் கவனிக்கும் போது பாருங்க, நான் வாசிக்கிறேன். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், பாருங்க, சாகிற வரைக்கும் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு என்ன கொம்பை ஏற்படுத்தினார்? இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். யாரை குறித்து சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் நீயோ பாலகனின்னு சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம் வருது. இரட்சணிய கொம்பு, ரட்சிப்புக்கு தான் இன்னொரு பேர் இரட்சணியம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா சால்வேஷன் இருக்கும். இரட்சணிய கொம்பு அப்படின்னாலே the horn of salvation அப்படிதான் நீங்க பார்க்க முடியும். the horn of salvation, இரட்சணிய கொம்பு. அப்போ ரட்சிக்கிற சேவியர் அப்படி சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு பகுதியை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. சத்துருக்களின் கைகளில் நின்று மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறார். இதுதான் பூர்வத்திலே தேவன் உங்களையும் என்னையும் குறித்த அவருடைய வாக்குத்தத்தமாய் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். பாருங்க எவ்வளவு வெளிச்சமாய் அன்று வெளிப்பட்டு இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிறிஸ்து நியாயாதிபதிகள் ஆண்டவர் எழுப்பினார். இப்ப நமக்கு ஒரு நியாயாதிபதி உண்டு பாருங்க. பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. பேதுரு கிறிஸ்துவை எவ்விதமாய் ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்க தேவன் கட்டளையிட்டதா சொன்னார் தெரியுமா? கொர்நேலியு வீட்டுக்கு அவர் அழைக்கப்பட்ட போது நீங்களே பாருங்க, கொர்நேலியு யாரு அப்படின்னு கேட்டா அவரே ஒரு 100க்கு அதிபதி. இத்தாலி பட்டணத்துல அவரே ஒரு பெரிய 100க்கு அதிபதி. அவரு கீழே ஒரு 100க்கு மேல 100 நூற்றுக்கணக்கான பேருக்கு அவர் ஒரு நியாயாதிபதி மாதிரி அவங்களை விசாரித்து அவங்களை நடத்துவார். சூப்பர்வைசர், அவங்க ஒரு அதிகாரி, கவர்னர் மாதிரி. அப்ப அங்க வந்துட்டு என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும், நல்லா பாருங்க, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று இத பிரசங்கிக்கிறது அவங்க அழைக்கப்பட்டாங்களாம். ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். எப்படி அவரை பிரசங்கிக்க அப்போஸ்தலருக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார்? நியாயாதிபதி. உயிரோருக்கும் மரித்தோருக்கும் பாருங்க, உலகத்துல இருக்கிறதே இவ்வளவுதான். ஒண்ணு மரிச்சவன், இன்னொன்னு உயிரோடு இருக்கிறவங்க. இவர்களுக்கு பாருங்க நியாயாதிபதி, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. அப்ப அங்க நாம் பார்க்கிறோம், அதெல்லாம் முன்னிழல். சம்கார் என்ற ஒரு நியாயாதிபதி வருகிறான், சிம்சோன் என்கிற நியாயாதிபதி, கிதியோன் என்கிற நியாயாதிபதி,
ஏகுத் என்கிற நியாயாதிபதி என்று சொல்லி, ஒத்னியேல் என்கிற நியாயாதிபதி என்று சொல்லி பல நியாயாதிபதிகளை குறித்து பார்க்கிறோமே. நியாயாதிபதிகளுடைய காலத்தை நாம் கவனிப்போமே ஆனால், நியாயாதிபதிகள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டால் என்று கவனித்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களை மீதியானியர் ஒடுக்குவாங்க, அதுல இருந்து அவர் மீதியானியர்கள் என்கிற சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை கொடுப்பார். ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? சத்துருக்களின் கைகளில் நின்று அவர்களை விடுவிப்பதற்காக. ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, விடுவிக்கிறதுக்கு நியாயாதிபதியை ஏற்படுத்துவார். அப்ப அத்தனை நியாயாதிபதி ஒவ்வொன்னா எடுத்தா நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஆயிரும். விடுகிற வரைக்கும் என்ன செஞ்சிடும்? டைம் போயிரும். அந்த அளவுக்கு எவ்வளவு ஞான அர்த்தமா தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பியிருக்கார் பாத்தீங்களா? இது எல்லாமே யாருடைய சாயலை காண்பிப்பதற்கு தெரியுமா? ஆமா, இயேசு கிறிஸ்துடைய சாயலை காண்பிப்பதற்கு. இது 100% உண்மை. ஏன்னா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதிகளாய் அக்காலத்தில் இருந்தார்கள். ராஜாக்களுடைய காலத்துக்கு முந்தைய காலம் நியாயாதிபதிகளின் காலம் என்று அறியப்படுகிறது. அப்ப நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலும் கிறிஸ்துவை தேவன் முன் அடையாளமாய் முன் நிழலாய் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். பிரியமானவர்களே, அதனாலதான் இங்க பேதுரு அதை சொல்ல முடிஞ்சது. உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் யாரதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி யார்? இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத அங்க அடையாளப்படுத்துகிறார். அப்படிதான் இவர் நியாயாதிபதி, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கிறதுக்கு தான் தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார் பாருங்க. இது பெரிய கட்டளை. இது ஒரு கட்டளை, தேவனிடத்திலிருந்து வந்த கட்டளை. நியாயாதிபதி, அந்த காலத்துல நியாயாதிபதியுடைய விலையேற பெற்ற நோக்கம், 2 நோக்கம் இருந்தது. விசேஷமான நோக்கம், விசேஷமா சொல்ல 2 நோக்கம். ஒண்ணு என்ன தெரியுமா? முதல் நோக்கம் என்ன தெரியுமா? அவங்களுடைய சொந்த ஜனத்தை சத்துருக்களின் கை நின்று விடுவிக்கணும். 2வது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரைக்கும் அவர்கள் என்ன செய்யணும்? நியாயம் விசாரிக்கணும். அவ்வளவுதான். மற்ற சாப்பிடுறது தூங்குறது அதெல்லாம் இப்ப கொண்டு வரல. அவங்களுடைய பிரதான நோக்கம் இதுதான். சத்துருக்களின் கையிலிருந்து அவங்களை விடுவிக்கணும், அவங்களை நியாயம் விசாரிக்கணும். அப்ப நியாயாதிபதிகளுடைய காலத்தை நாம் பார்க்கும்போது சத்துருவின் கை நின்று விடுவித்தார். அப்ப அதைத்தான் கிறிஸ்துவானவர் செய்கிறார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் நியாயாதிபதி. வேதத்துல வாசிச்சு பாருங்க, அவர் நியாயம் விசாரிக்கிறவராய் இனி வெளிப்பட போகிறார். எப்படி நியாயாதிபதிகள் அக்காலத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து வழி நடத்தினார்களோ, அதே போல நியாயாதிபதி அவர் வெளிப்பட போகிறார். நியாயாதிபதிகள் வெளிப்படுகளுடைய காரியமே என்ன? முதல் காரியம் சத்துருக்கள் என்று விடுதலையாக்குவதற்கு. ஆம், முதலாவது கிறிஸ்து நம்ம இடத்துல வந்த போதும் சத்துருக்கள் இருந்து விடுவிக்கிற நியாயாதிபதியா வெளிப்பட்டார். இப்ப அடுத்து நியாயாதிபதியா வெளிப்பட போகிறார். எதுக்கு? நம்மளை நியாயம் விசாரிக்கிறதுக்கு வரப்போகிறார். அதனாலதான் யாக்கோபுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை பாருங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி எங்க நிற்கிறார்? வாசற்படியில நிற்கிறார். யாரு குறித்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவத்தான் சொல்றாரு. ஏன்னா பிதா நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு யாருக்கு தான் அதிகாரம் கொடுத்தாருன்னு கிறிஸ்துவே சொன்னார். குமாரனுக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். குமாரனுக்கு தான் அதிகாரம், நியாயம் செய்யறதுக்கு குமாரனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நியாயாதிபதியாய் இந்த பூமியில வெளிப்பட போகிறார். அதனாலதான் நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஞான அர்த்தங்களாய் திருஷ்டாந்தமாய் முன் நிழலாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட, யாக்கோபு மட்டும் இல்ல, பவுலுக்கு கூட இந்த வெளிச்சம் கிடைச்சதுனாலதான் அவர் சொல்ல முடிஞ்சது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் சொல்றாரு, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை எனக்கு என்ன செய்வார்? அந்த நாளிலே தருவார்னு சொல்லி சொல்றார். தந்தருவார் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய 2 வசனங்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, அப்ப நீதி உள்ள நியாயாதிபதி அப்போ ஒரு அவார்டு தருகிறார். அப்ப இதெல்லாமே அன்னைக்கு காண்பிக்கப்பட்ட காரியங்கள், முன்னிழலாய் சம்பவித்தவைகள். அப்ப நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நின்றக்கூடாது. ஆண்டு நம்மளை பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். எப்படி நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை, தம்முடைய சொந்த ஜனங்களை சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார்களோ, அதே போல கிறிஸ்துவானவர் நம்மை விடுவித்தார். உண்மைதான். ஆனா விடுதலையை தக்க வைக்கணும். அதுக்குதான் அவர் பாருங்க நியாயம் விசாரிக்கும் வர்றாராம். அப்ப 2வது எனக்கு என்ன அடையாளம் அப்படின்னா,
அவர் என்னை நியாயம் விசாரிப்பார். அப்ப என்னிலே குற்றம் ஒன்றும் காணப்படாதபடிக்கு நான் ஜாக்கிரதை உள்ளவளாய் காணப்பட வேண்டியது அவசியமானது. இன்னொரு விலையேறப்பெற்ற காரியம் என்ன தெரியுமா? நியாயாதிபதிகளுடைய காலத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6 வருஷம் அல்லது 7 வருஷம். இப்சான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் ஒரு 7 வருஷம் ஆட்சி செய்வார், அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு 60 பிள்ளைகள் இருந்தாங்க, 30 குமாரத்திகள், 30 குமாரர்கள் இருந்தாங்க. 30 பேரை அப்படியே புறத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அவரு மறிக்கிறாரு. இஸ்ரவேல ஒரு 7 வருஷம் ஆட்சி செஞ்சுருவார், அவ்வளவுதான். சிம்சோன் எடுத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவார். கிதியோன் எடுத்தா கிதியோன் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆட்சி செய்வார், அப்புறம் போயிடுவார். நல்ல கவனிங்க, இது எதுக்காக காண்பிக்கப்படுது அப்படின்னு கேட்டா, ஒரு நியாயாதிபதி காலம் முடிஞ்சு ஜனங்கள் அப்புறம் நினைச்சுவாங்கன்னா தன் மனம் போன போக்கில போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப இது எதை வெளிப்படுத்துன்னு கேட்டா, அதுக்கப்புறம் சத்துருவானவன் சிறைப்பிடிச்சிருவான். சத்துருக்கு இருந்து உங்களை சிறைப்பிடிக்க ஆண்டவர் அவர்களை சத்துருவின் கைக்குள்ள ஒப்பு கொடுத்துருவார். அப்ப அதுக்கடுத்து ஆண்டவர் என்னதான் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தாருன்னா, நல்ல கவனிங்க, இன்னொரு நியாயாதிபதி உனக்கு தேவை. அடுத்து இன்னொரு உனக்கு நியாயாதிபதி உனக்கு வரப்போகிறார். அடுத்து உனக்கு ஒரு நியாயாதிபதி உனக்கு வர வேண்டும், உனக்கு தேவை அப்படிங்கிறத இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில காமிச்சுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? காண்பித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, ஒரு நியாயாதிபதி போய் அடுத்து ஒரு நியாயாதிபதி வர்றாரா இல்லையா? வர்றாரு. அடுத்து ஒரு நியாயாதிபதி வர்றாரு. ஒத்னியேல் போனா அடுத்து ஏகுத்து வருவாரு. ஏகுத்து போனா இன்னொரு நியாயாதிபதி வருவாரு. இப்படி ஒரு நியாயாதிபதி போக அடுத்து ஒரு நியாயாதிபதி வருதுன்னா, அடுத்து என்ன தேவை அங்க காமிச்சு கொடுக்காருன்னா, இன்னொரு நியாயாதிபதி அவர்களுக்கு தேவை, இன்னொரு நியாயாதிபதி அவர்களுக்கு தேவை, இன்னொரு இரட்சகன் இன்னும் வர வேண்டியது இருக்கு, இன்னொரு இரட்சகன் இவர்களுக்கு தேவைங்கிறத நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த வரப்போகிற நியாயாதிபதி, the judge which is to come அல்லது who is to come அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. வரப்போகிற நியாயாதிபதி கிறிஸ்து. அவர்தான் இந்த நியாயாதிபதி, அவர் வெளிப்படணும் அப்படிங்கிற வெளிச்சத்தை தேவனுடைய வேதம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் ஜனங்களை பூரணமா நடத்தவே முடியல. ஜனங்கள் என்ன செய்யல? பூர்ணமா என்ன செய்ய முடியல, நடத்தவே முடியாம போய்விட்டது. என்றென்றைக்கும் நியாயாதிபதியா இருக்க முடிஞ்சுதா? ஏகுத்தால முடிஞ்சுதா? ஒத்தினியால முடிஞ்சுதா? ஒத்தினியல் 40 வருஷம் ஆட்சி செஞ்சார், அவ்வளவுதான். 40 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு நியாயாதிபதி தேவைங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்ப இதெல்லாம் எதற்காக காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளுடைய எல்லாருடைய காலத்தையும் கவனிச்சு பார்த்தா அவர்களால் பூரணமாய் தமது ஜனத்தை என்ன செய்ய முடியாது, நியாயம் விசாரித்து வழிநடத்த முடியாது. ஆகவேதான் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு நீதியாய் நியாயம் விசாரித்து உண்மையாய் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு நியாயாதிபதி தேவைங்கிறத ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வாசிக்கிறீங்களா? ஏசாயா 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்கிற அருமையான வெளிச்சத்தை மோவாபுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். தொடர்ந்து வாசிங்களேன். அதாவது ஏசாயா 16வது அதிகாரம் 5வது வசனம். பாருங்க, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் சொல்லிட்டாலே நமக்கு ஞாபகம் வரணும், தாவீதின் சிங்காசனத்துல அவர் என்றென்றைக்கு வீற்றிருப்பார் சொல்லி ஏசாயா தாவீதுடைய ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்துவாருங்கிறதெல்லாம் ஏசாயா 9வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துல மிக தெளிவாக காண்பிக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, மரியாளிடத்திலே தூதன் பேசும்போதும் கூட இவ்விதமாய் சொன்னார், அவர் உயர்ந்திருப்பார், அவர் என்ன செய்வார், ராஜ்யம் என்றென்றைக்கு அவரிடத்தில் இருக்குங்கிறத, அவர் யாக்கோபு வம்சத்தில் அவர் உயர்ந்தவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்போ தொடர்ந்து வாசிக்க போகிறோம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் சொல்லும் போது, கிருபைன்னு சொல்லிட்டாலே கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாக்குறோம். அந்த கிருபை யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்தால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்லும் போது, அங்கே வெளிப்படுத்தப்பட்ட கிருபையும் சத்தியமும் யாருதான்? இயேசு கிறிஸ்து. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அப்போ கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இது ஆளுகையை குறித்தது.
நியாயாதிபதிகள் உட்கார்ந்து இருப்பாங்களே, ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் உட்காரக்கூடிய ஆளுகை சம்பந்தப்பட்டது. நம்ம சந்தேகம் இருந்தா அந்த வசனம் அதோட முடியலையே. ஏசாயா 16:5 அதோட முடிஞ்சிட்டா. தொடர்ந்து வாசிங்களேன். பாருங்க, நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல், நல்லா கவனிங்க, அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே, பாத்தீங்களா, நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பாருங்கிற அந்த வெளிச்சம் கிடைச்சது. ஏன் இந்த இடத்துல மோவாபை குறித்து பேசுற இடத்துல, மோவாபுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுற இடத்துல ஏன் இது பேசப்பட்டதுன்னு கேட்டா, மோவாப் தன்னுடைய சொந்த கிரியைகளை சார்ந்து, மோவாப் கர்த்தரால் அருவருக்கப்பட்ட ஒரு ஜனம். நமக்கு தெரியும் மோவாபுடைய பிறப்பீடு எங்க இருந்து வருதுன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலிருந்து, 19வது அதிகாரம் கடைசி பகுதிக்கு நாம் வரும்போது, அங்கே லோத்துடைய குமாரத்திகள் பண்ணின அவலட்சணமான கிரியைகளினாலே ஏற்படுத்தப்பட்ட 2 சந்ததிகள் தான் அம்மோன் மற்றும் மோவாப் என்று நீங்கள் நானும் படிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்க இடத்துல ஏன் கிருபையை பத்தி பேசினார்? கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று ஏன் பேசினார்? நியாயமாய் நீதி செய்கிற ஒருவரை குறித்து, தாவீதின் கூடாரத்தில் உண்மையோடு வீற்றிருக்கிற நியாயாதிபதியை குறித்து அவர் ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், மோவாப் தன் சொந்த சுய கிரியைகளுக்கு உட்பட்டு பெருமை, அவன் மெத்த பெருமைக்காரன் இருக்கும், அவன் வீம்பு செல்லாதுன்னு பேசுவாரு. அவனுடைய பெருமை எல்லாம் சுக்குநூறாய் தரைமட்டமாக்குவதற்கு, அவனுடைய பெருமை எல்லாம் தனிய பண்ணுவதற்கு தேவன் யாரை குறித்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டியது இருந்தது என்று சொன்னால், குமாரனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அவர் வரும்போது மோவாபுடைய பெருமை எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம சுக்குநூறாய் தவிடுபடி ஆக்கி விடுவா. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானியேல் 2வது அதிகாரத்திலே, அப்போ பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ன செய்து உருண்டு என்ன செய்யுது, அந்த மேபுகாத் நேச்சார் அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலை மேல மோதி அது ஒண்ணு இல்லாம ஆக்குதா இல்லையா? ஆமா, அதை சாம்பல், அதாவது ஒண்ணு இல்லாம ஆக்கி விடுது, பொடி ஆக்கி விட்டது, அது எல்லாத்தையும் கவிழ்த்து போடுகிறது. அவ சிலையை கவிழ்க்கிறதுக்கு வந்தார் நினைச்சிடாதீங்க. அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மை பெற்ற உலகத்தினுடைய வல்லரசு நாடுகள், வல்லரசு ராஜ்யங்கள் இருக்கு, அவைகள் எதுவுமே இந்த நியாயாதிபதிக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. அவர்தான் உயர்ந்திருப்பார் அப்படிங்கிறத, அவருக்கு முன்னால இவங்க ஒண்ணுமே கிடையாது, சாம்பல் ஆயிருவாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். அக்காலத்திலேயே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அருமையான காட்சி, அருமையான வெளிப்பாடு. அதுதான் தானியேல் 2ல பார்க்கிறோம். இப்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. அப்ப அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த கல் மோதி எல்லாத்தையும் சரிந்து விழ பண்ணுகிறது. அதைத்தான் சகரியாவுக்கு வெளிப்படுத்தும் போது, சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போதும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று இருக்கிறது. தலைக்கல்ல கொண்டு வருவான், கிருபை உண்டாவ. தலைக்கல் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 118 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 28வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இது எல்லாவற்றிலும் காண்பிக்கப்பட்ட மூளைக்கல் என்று சொல்லப்படுகிறவர் யாருதான்? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக பிரியமானவர்களே, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அருமையான வெளிப்பாட்டை பற்றியது. ஆக இந்த ஏசாயா 16:5 பார்க்கிறோமே, தாவீதின் கூடாரத்தில் அவர் வீற்றிருப்பார். ஏன் இந்த தாவீதின் கூடாரத்தில் இருக்கிற நியாயாதிபதி என்று சொன்னால், பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் ஒரு பெருங்கூட்டம் சேர்ந்து இதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எங்க எழுதியிருக்குன்னு கேட்டா ஆமோஸ் 9:12 எழுதியிருக்கு. எங்க எழுதி கேட்டா ஆமோஸ் 9:12 நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த 12:13 எல்லாம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப என்ன செய்வேன், எடுப்பித்து.
அதனாலதான் அங்க ஏசாயாவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அப்ப தாவீதின் கூடாரத்தை குறித்து பேசுறாரு. அவர் உண்மையோடே வீற்றிருப்பார், உண்மையோடே வீற்றிருப்பார், நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருக்கிறவர் யாரு? ஆமா, இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ குறித்த தீர்க்கதரிசன வாக்கியங்களை யாக்கோபு என்கிற ஒரு பெரிய மனுஷன் அங்க எழும்பின வாக்குவாதங்களை அமர்த்தி போடுவதற்காக இதை வெளிப்படுத்தி பேசுறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியங்களை அறிய வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நியாயாதிபதியாய் ஒத்தினியல் கிடையாது, சிம்சோன் கிடையாது. சிம்சோன் 20 வருஷம் தான், 20 வருஷத்துக்கு பிறகு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப சிம்சோன் 20 வருஷம் நியாயம் விசாரித்து அவன் போகும்போது உண்மையாவே அந்த இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதுக்கு இன்னொரு நியாயாதிபதி தேவைங்கிறத காமிச்சு கொடுக்காரா இல்லையா? கொடுக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், உங்களுக்கு புரியும்படி சொல்லணும். ஒரு உதாரணம் தான் சொல்ல, வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு முதலமைச்சரோ ஒரு தலைவரோ இருக்கிறார். அவர் காலம் மாறார் அப்படின்னு கேட்டா அடுத்து அப்போ என்னது தேசத்தை அல்லது மன்னிக்கவும் அல்லது இந்த மாநிலத்தை, குறிப்பிட்ட மாநிலத்தை நடத்துவதற்கு அடுத்து அதே இடத்துல யாரை கொண்டு வருவாங்க? அடுத்து ஆமா, ஒரு முதலமைச்சரை கொண்டு வரணும். உண்மையா இல்லையா? ஒரு ஆளுநரோ ஏதோ ஒண்ணு, ஒரு தலைவர் மறிச்சு போறாங்க அப்படின்னு சொன்னா உடனே அப்ப அந்த மற்ற மக்களை நடத்துறதுக்கு அடுத்த ஒரு தலைவர் ஏற்படுத்துவாங்க மாட்டாங்களா? அது பஞ்சாயத்து தலைவரோ யாரோ கண்டிப்பா ஏற்படுத்துவாங்க. ஒருத்தங்க அதை இழந்து போகும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு நினைச்சு அவங்க ஏற்படுத்துவாங்க. அப்ப நியாயாதிபதிகளுடைய காலத்தை நாம் பார்க்கும்போது, நியாயாதிபதியுடைய காலத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஒத்னியேல் கூட, கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் கூட அந்த நியாயம் விசாரித்து 40 வருஷம் விசாரணை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கடந்து போக வேண்டியது இருக்கு. அவர் கடந்து போக வேண்டியது இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்துட்டு நியாயம் விசாரிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் மரண தருவாயில கூட இப்படி நினைச்சிருக்கலாம். இப்ப அவ்வளவுதான், என்னுடைய நியாய விசாரிப்பு காலம் முடிகிறது, இனி இந்த ஜனங்களை இன்னொருத்தர் என்ன செய்யணும்? நியாயம் விசாரிக்க வரணுங்கிற எண்ணம் கட்டாயமா வரும். இது உயிரோடு இருக்க எல்லாருக்குமே நமக்கு தெரியுமே. வருமா வராதா? கட்டாயமா வரும். அப்போ இதுதான் பிரியமானவர்களே, அப்ப கிறிஸ்துவானவர் வெளிப்பட வேண்டும் என்பதை எல்லா நியாயாதிபதியுடைய காலத்திலும் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இதை யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிக்கிறவர், உங்களையும் என்னையும் விசாரித்து நடத்துகிறவர். எவ்வளவு அருமையான வெளிச்சத்தை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆகவேதான் பேதுரு சொல்ல முடிஞ்சது அங்கே. பேதுரு அதனாலதான் அங்க சொன்னார், அவர் என்ன செய்ய, நியாயாதிபதியாய் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி, அதை பிரசங்கிக்க தான் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவர் நியாயாதிபதி, மரித்தோருக்கு உயிரோளவர்களுக்கும் அவர்தான் நியாயாதிபதின்னு சொல்லி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி, அவரே அந்த நியாயாதிபதி என்று வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்துவை குறித்த வெளிச்சத்தை நாம் வேதத்திலே அறிந்து அவரை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை விசாரிக்க ஒருத்தரும் கிடையாதுன்னு நினைக்கலாம். ஒத்திரியிலும் வரமாட்டாரு, ஏகுத்து வரமாட்டார், சம்கார் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் காலம் சென்று போயாச்சு. ஆனா இன்றும் என்றும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த நியாயாதிபதி யார்? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தருகிறார் பாருங்க. அக்காலத்துல நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்திலே ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது தெரியுமா? இந்த நியாயாதிபதி நம்மளை விசாரிப்பார், நடத்துவார் சொல்லி அந்த தைரியத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அதனாலதான் நீங்க நியாயாதிபதிகள் ஆட்சி செய்த காலத்தை நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க மனம் போன போக்குல போக மாட்டாங்க. நியாயாதிபதிகள் காலம் இல்லாத சமயத்தை தான் பைபிள் சொல்லும் போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி பகுதிக்கு வரும்போது பைபிள் சொல்லுது, அவன் நினைச்சான் இஷ்டப்படி தன் மனம் போன போக்கிலே போனானா, தனக்கு இஷ்டமான காரியத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான். இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் இப்படி நடந்தான்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் துணிகரத்துக்குள்ளே மனிதர்கள் போனார்கள்? நியாயாதிபதி இல்லை. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இஷ்டம் போல வாழலாம், இஷ்டப்படி நடக்கலாம், நம்முடைய மனதும் மாம்சம் விரும்பினவைகளை செய்யலாம், கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று நம்முடைய கால்கள் விரைகிற எல்லா இடத்துக்கும் போய் நமக்கு இஷ்டமான காரியங்களை செய்யலாம் என்கிற வாழ்க்கையெல்லாம் இனி நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. கிறிஸ்துவை நான் நியாயாதிபதியாய் அறிந்து கொண்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இஷ்டம் போல மனம் போன போக்கில என்னால் போக
முடியாது. இதைத்தான் ஆண்டவர் நியாயாதிபதியுடைய காலத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்த ரெஸ்ட்ரிக்ஷன். There was a very strong or severe restriction, a strong restriction. ஒரு உறுதியான ஒரு கட்டுப்பாடு அங்க இருந்தது. அதை மீறி அவங்க போக முடியாது. அதுதான் நியாயாதிபதிகளை கொடுத்திருந்தா. நியாயாதிபதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். அதற்கு முன்பாக அடங்காத வாழ்க்கை, தறிக்கெட்டு போகிற வாழ்க்கை, அவர்கள் நெறிக்கெட்டு போகிற வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை எல்லாம் அசுத்தம், மனம் போன போக்கிலே போனார்கள். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, ஏதோ கூட்டம் என்று சொல்லும் போது இங்கே வந்து உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இஷ்டப்பட்ட நாடகத்தை பார்க்கலாம், இஷ்டப்பட்ட படங்களை பார்க்கலாம், இஷ்டப்பட்ட சேனலை பார்க்கலாம், செல்போன்ல இஷ்டப்பட்ட காட்சிகளை பார்க்கலாம் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு விதமான எண்ணம் கொண்டவர்களாய் நாம் இருப்போமேயானால் நாம் வேதக்காரர்கள் அல்ல, வேஷக்காரர்கள். இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி உண்டாக வேண்டுமையானால் கிறிஸ்துவை நீங்களும் நானும் உங்களுக்காக எனக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாய் விசுவாசிக்க வேண்டும். அக்காலத்தில் அதைத்தான் அன்று வைத்திருந்தார் நியாயாதிபதி. அதனால நியாயாதிபதி காலத்துல கரெக்டா இருப்பாங்க. அவங்க மரிக்கும் போது இவனும் மரிச்சிருவான். இவனும் பாவம் சேட்டுக்குள்ள உள்ள கடந்து தேவனற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவான். அதுவா கிறிஸ்து? கொஞ்ச காலம் நம்மளை நடத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போகிற நியாயாதிபதியா கிறிஸ்து? இல்ல. அப்போ அவங்களுடைய காலகட்டத்தை பார்க்கும்போது அவங்க எதை தான் காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க தெரியுமா? நான் நியாயாதிபதி, உன்னை நடத்தக்கூடிய இஸ்ரவேலே, உன்னை நடத்தக்கூடிய பூர்ணமான நியாயாதிபதி, என்றென்றைக்கும் உள்ள நியாயாதிபதி நான் கிடையாது, எனக்கு பின்னால ஒருத்தர் வரப்போகிறார். ஒவ்வொரு நியாயாதிபதியும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தையே விட்டு செல்கிறது நீங்களும் நானும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பார்க்க வேண்டும். கிறிஸ்துதான் என்றென்றைக்கும் உள்ள நியாயாதிபதி. இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வோமேயானால் நம்முடைய மனம் போன போக்கில் போக முடியாது. இன்னைக்கு எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் அவர்கிட்ட தான் கொண்டு போகணும், இந்த உலகத்தாட்ட கொண்டு போக மாட்டேன். நீ நிறைய சூழ்நிலையில் நம்ம பிரச்சனை எங்க கொண்டு போயிரும் தெரியுமா? பக்கத்துட்ட போய் பழக்க விடறதுக்கு போயிருந்தோம். அப்புறம் எங்க சித்திட்ட போனா சித்தி ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி போறது. தேவன்கிட்ட தான் விசாரிக்கணும். பாருங்க, ஒரு விதவை, ஒரு ஏழ்மையான விதவை தான், நான் ஏழையோ எப்படியோ விதவை, தன்னுடைய பட்டணத்துல அநீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறத அறிஞ்சு அவன் அநீதி உள்ளவன் தான், ஆனா ஒரு நாள் கூட சலிக்காம எப்பொழுதும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரு அநீதி உள்ள அதிபதிக்கு கிடைக்கிற, நியாயாதிபதிக்கு கிடைக்கிற மதிப்பை பாருங்க. அவன் செய்ய மாட்டான்னு ஒழுங்கா தெரியுது. அப்படிப்பட்ட அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு எப்படியாவது மாறுவான்னு சொல்லி தன் காரியத்தை வெளியே கொண்டு போகாம இந்த நியாயாதிபதித்தையே கொண்டு போறான்னா, அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமா அந்த நியாயாதிபதிக்கு நம்ம தெரியப்படுத்தணும் பாருங்க. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல போகணுங்கிற அந்த உணர்வே விதவைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு உணர்வு இருக்கணும். நமக்கு கிடைச்ச நியாயாதிபதி எப்படிப்பட்ட நியாயாதிபதி? நீதி உள்ள நியாயாதிபதி. பவுல் அதைத்தான் சொன்னார், நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் எனக்கு அதை தந்தருளுவார். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். பிரியமானவர்களே, அதுதான் அடங்கி இருக்கிற வாழ்க்கை. அவளுக்கு என்ன ஆனாலும் சரி, இவெல்லாம் ஒரு நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி விதவை உதாசனப்படுத்திட்டு போனாலா? இல்ல. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியா இருந்தாலும் அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் என் காரியத்தை விசாரிக்கணும், அவருடைய கட்டுக்குள்ளதான் இந்த பட்டணத்தான் ஃபுல்லா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, நான் அவருக்குள்ளதான் அடங்கி இருக்கிறேன், என் பிரச்சனை இவரை தாண்டி வெளியே போகவே கூடாது, என் காரியம் எல்லாம் அவருடையது. அதை அறிந்து வைத்திருந்தால் நம்ம என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? சர்ச்சைக்கு வந்தா மட்டும் ஒரு கட்டுக்கோப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அடக்க ஒடுக்கமா. வீட்டுக்கு போனா கணவனுக்கு மரியாதையே கிடையாது. சில வீட்டுல கழுத்தெடுத்து பிடிக்காங்கன்னு தெரியல, எத்தனை இடத்துல மரியாதை எல்லாம் பேச, ஏய் போகும்போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களான்னு தெரியல. சர்ச்சில் இருக்கும்போது அத்தான், வீட்டுக்கு போனா செத்தான் அப்படின்னு சொல்லி இந்த நிலைமை வாழ்வோம் அப்படின்னு சொன்னா நாம் நம்முடைய நியாயாதிபதியை சரிவர அறிந்து கொள்ளவில்லை. அப்ப அனைத்து நியாயாதிபதிகளும் எந்த ஒரு காரியத்தை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா, இல்ல என்னால இவ்வளவுதான் உன்னை காப்பாற்ற முடியும், சத்துருக்கள் உன்னை தொடாத வழக்கு என்னால இவ்வளவு தூரம் தான் என்னால காப்பாற்ற முடியும்,
அப்பேற்பட்ட பலசாலியாகிய சிம்சோனே சொல்ல முடியும், எப்பா இந்த 20 வருஷ காலம்தான் என்னால நிறைய பிடிக்க முடிஞ்சது. எனக்கு நிலக்கால், பட்டணத்துடைய நிலக்கால கதவுகளை நிலக்கால்கள் தாழ்பால்களோடு கூட பிடுங்கிட்டு போக முடியும், சிங்கத்தை கிழிக்க முடியும், ஒரு கழுத தாடை என்பதை எவ்வளவு வரை அடிக்க முடியும், அவர் 2 தூணை சாய்க்க முடியும். அவ்வளவுதான். ஒரு 20 வருஷ காலம்தான் உனக்காக ஏதாவது செய்ய முடியும். அப்புறம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னை நான் விட்டுருவேன், அம்போன்னு விட்டுருவேன். எனக்கு பின்னால் இன்னொரு நியாயாதிபதி வரப்போறாரு, எனக்கு பின்னால் இன்னொரு நியாயாதிபதி வரப்போறாரு, எனக்கு பின்னால் இன்னொரு நியாயாதிபதி வரப்போறாரு, இன்னொரு நியாயாதிபதி. அதுதான் ஏசாயாட்ட சொல்லிட்டாரு. நியாயாதிபதி தாவீதின் சிங்காசனத்துல. ஏன் தாவீதினுடைய கூடாரம் சொல்லிக்கு தெரியுமா? இந்த தாவீதின் கூடாரம் தான் என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். அதை மட்டும் பார்த்து நான் முடிக்கலாம். நீங்க வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. 7வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே தாவீதினுடைய அந்த கூடாரத்தை பாருங்க, தாவீதினுடைய சிங்காசனத்தை பாருங்க, தாவீதினுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்கலாம். 12ஆம் வசனத்தை உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. அவனுடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்ன செய்வேன்? என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று அங்கே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இப்ப இதே காரியத்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அங்க ஒரு கைவினா வச்சுனா வச்சுக்கோங்க. 2வது அதிகாரம் 30வது வசனத்துல பேதுருக்கு கிடைச்ச வெளிச்சத்தை பாருங்க. அப்படின்னு 2 புள்ளி வச்சிருக்கு. அவன்னா யாரு? தாவீது. தாவீது சொன்ன விஷயம், தாவீதுக்கு ஆண்டு வெளிப்படுத்தினதை பாருங்க. அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று போதும். தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடினாலதான் இது எல்லாத்தையும் குறித்து சொன்னாராம். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி 31ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. அப்ப இதே கான்செப்ட் தான் அங்க கொண்டு வர்றார். உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே சாலமோனை எழும்ப பண்ணுவேன்னு சொல்லல, கிறிஸ்துவை. அங்க சாலமோன்னு எழுத்தின்படி சொல்றாரு. ஆனா அதோடைய உண்மையான அர்த்தம் யாரை குறித்து முன்னுரைக்கப்பட்டதுன்னு பார்த்தா கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கப்பட்டது. நீங்களே யோசிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 13ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கு என்ன செய்வேன்? நிலைக்க பண்ண. அப்படி ஒன்னும் இங்க சாலமோனுக்கு அங்க ஒண்ணு நிலைக்க பண்ண மாதிரி இல்லையே, பிடுங்கப்பட்டது மாதிரி தானே இருக்கு. அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கின் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல பேசி பேசி பார்க்காரு, கேட்கல. 2 முறை சொப்பனத்துல பேசுறாரு, 3ஆம் முறை டைரக்டா பேசுற மாதிரி பைபிள்ல இருக்கு. கேட்கவே இல்லை. அவன் உன் ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி நான் நேபாத்தின் குமாரனை யெரொபெயாம் கொடுப்பேன், இன்னொருத்தனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி வேற ஒண்ணு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. உன் ராஜ்யத்தை ஒன்ட்டு வந்து பிடுங்கின்னு சொல்றாரு. அப்ப என்றென்றைக்கு நிலைக்க பண்ண மாதிரி இல்லையே. அப்போ இது யாரை குறித்து தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டது? அதனாலதான் அவன் தீர்க்கதரிசியா இருந்து, தாவீது தீர்க்கதரிசியா இருந்து என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் சந்ததியில எப்படி சொல்லியிருக்காரு? உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே. அங்க உன் கற்ப பிறப்புன்னு சொல்றாரு. இதான் அதோட அர்த்தம். மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே, இங்க உன் கற்ப பிறப்பான அப்படி சொல்லி கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, உன் சந்ததியை எழும்ப பண்ணி, அங்கேயும் சொல்றாரு கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவே. அப்ப நமக்கு இது குழப்பமே வரக்கூடாது. அங்க அப்ப தாவீதுடைய குமாரன் சாலமோன் தானே, சாலமோனை குறித்தான சொல்ல மாதிரி இருக்கு. ஆமா, எழுத்தின்படி பார்த்தா அது சாலமோனை குறித்ததுதான். ஆனா அது தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்டது யாரை குறித்து? யாருக்கு முன்னிழலா இது சாலமோனை வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா, யாருக்கு முன்னிழல் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு முன்னிழல். எல்லாம் வசனத்துல இருக்கு. பரிசுத்தாவில் நிறைந்துதான் பேதுரு பேசல, சும்மா சுயத்துல பேசல. பிரியமானவர்களே, இவ்விதமாய் நியாயாதிபதியாய் உண்மையோட தாவீதின் கூடாரத்தில் வீற்றிருக்கிற ஒரு நியாயாதிபதியை நீங்கள் நானும் படிக்கிறோம். என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுகிறாராம். அவரை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுகிறார். நீங்க நியாயாதிபதிகளுடைய காலத்தை பாருங்க. யாராவது என்றென்றைக்கு நிலைக்க பண்ணாங்களா? யாராவது இருந்தாங்களா? யாருமே கிடையாது. எந்த நியாயாதிபதியும் என்றென்றைக்கும் கிடையாது. அப்ப இவங்கெல்லாம் விட்டு செல்கிற ஒரு படிப்புன்னு என்ன தெரியுமா?
எனக்கு பின் ஒருவர் வருவார், எனக்கு பின் ஒரு நியாயாதிபதி வருவார். அப்ப இஸ்ரவேலுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி ஆயிட்டு தெரியுமா? மோசமான நிலைமை ஆயிட்டு. அவங்க அடுத்து உட்கார்ந்து அழுதுருப்பாங்க. ஐயோ, ஏகுத்து நம்மளை காப்பாத்துவான்னு நினைச்சோமே, கொஞ்சம் வருஷங்கள் அவரு போய் சேர்ந்துட்டாரு. ஐயோ, கேனாசின் குமார் நாயகி ஒத்தினேல் காப்பாத்துவான்னு நினைச்சேன், சிம்சன் காப்பாத்துவான்னு நினைச்சேன், சம்கார் காப்பாத்துவான்னு நினைச்சேன். இல்ல, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் விட்டுட்டு போறாங்க. கிதியோன் காப்பாத்துவான்னு நினைச்சா கிதியோன் விட்டுட்டு போயிட்டாரு. கிதியோன் போனதுக்கு அப்புறம் பார்த்தா பயங்கர குழப்பம், அங்க எல்லாம் அடிதடி சண்டைகள். கிதியோனுடைய நாட்கள்ல பாருங்க, அங்க பயங்கர பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு உண்மையாவே கிறிஸ்துவை நாம் நியாயாதிபதியாய் அனுபவிப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை சீர்படும் பிரியமானவர்களே. அந்த சத்தியத்தை நம்ம அறியணும். நியாயாதிபதிகள் இருக்கிற காலம் வரைக்கும் ஜனங்களை அவர்கள் தேவனுக்கு நேராய் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் சொல்றேன், நமக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார். கிறிஸ்துவானவர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய அதிகாரத்துக்குள்ளே நீங்களும் நானும் காணப்படுவோமே ஆனால் அவர்தான் என்னுடைய நியாயாதிபதி என்கிற அந்த வெளிச்சத்தை வேத வசனங்களின் மூலமாய் நாம் சிந்தித்து அனுபவிப்போமேயானால் வாழ்க்கையில ஒரு அடி கூட நம்ம அடி பெறல மாட்டோம். ஒரு அடி கூட தேவனுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். நேர்த்தியாய் நடத்துவார் பிரியமானவர்களே. ஒரு கிதியோனுக்கே அவ்வளவு அறிவு இருக்கு, நேர்த்தியா நடத்தணும்னு சொல்லி அறிவு இருக்குன்னா, அப்போ தேவனுக்கு எவ்வளவு ஞானம் இருப்பாருங்க. எவ்வளவு ஞானம் உள்ள தேவன். நம்முடைய நியாயாதிபதியை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிறீர்களா? அவர் விட்டு சென்ற படிப்பினை பார்க்கிறீர்கள், அவர் விட்டு சென்ற பாடத்தை கவனியுங்கள். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், என்னால இவ்வளவுதான் முடியும், இதுக்கப்புறம் என்னால முடியாது, இந்த ஜனத்தை நடத்த என்னால் முடியாது, எனக்கு பின் ஒரு நியாயாதிபதி, எனக்கு பின் ஒரு இன்னொரு நியாயாதிபதி, அவனுக்கு பின் இன்னொரு நியாயாதிபதி இல்ல. கிறிஸ்துதான் நியாயாதிபதி. கிறிஸ்துதான் என்றென்றைக்கு நடத்துகிற நியாயாதிபதினு சொல்லி அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே இவரோ என்றென்றைக்கு நம்மை நடத்தக்கூடிய நியாயாதிபதியாய் தம்மை என்ன செய்திருக்கிறார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நிழலாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த தேவனை நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரல்ல, கர்த்தருடைய தூதனானவராகவும் அங்க வருகிறார். நமக்கு தெரியும், கிதியோன்ட்ட வரும்போது கர்த்தருடைய தூதனானவராய் வெளிப்படுவார். சிம்சோனின் பெற்றோராகிய மனோவாவுடைய மனைவியிடத்துல வரும்போது அவர் கர்த்தருடைய தூதனானவராய் வெளிப்படுவார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய தூதனானவராய் வெளிப்படுகிறதை நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இப்படி கர்த்தருடைய தூதனானவராய் வெளிப்படுற இடத்திலையும் அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறார்? வெளிப்பட்டு இருக்கிறார். இவ்விதமாய் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே கிறிஸ்துவை நீங்களும் நானும் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நியாயாதிபதிகளுக்கெல்லாம் நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் நியாயம் விசாரிக்கிற காரியம், அவர் நமக்கு நியாயாதிபதியா இருக்கிறது எவ்வளவு காலம்? என்றென்றைக்குமா இல்ல குறிப்பிட்ட காலமா? என்றென்றைக்கும். அப்ப என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய சிதறி போகாது. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது என்றால் அது அந்த கேடு அடைந்து விடாது. அந்த வாழ்க்கை என்ன செய்யாது? அசுத்தங்களுக்குள்ளே கடந்து போகாது. அந்த வாழ்க்கை சீர்கெட்டு போகாது. அந்த வாழ்க்கை பத்திரப்பட்டு இருக்கும். அந்த வாழ்க்கை சத்துருவின் கைக்கு உட்படாது. நீங்க எவ்வளவு தாறுமாறு தெரியுமா? நீ எவ்வளவு காரியங்கள்ல சத்துருக்கு இடம் கொடுக்கிறோம் தெரியுமா? நாள் முழுசும் போன்ல உட்கார்ந்து எத்தனையோ காரியங்களை செய்து பாவத்துக்கு இடம் கொடுத்து சத்துரு நம்மள எத்தனை இடங்கள்ல பிடித்து வைத்திருக்கிறான் தெரியுமா? அப்ப நம்ம நியாயாதிபதியை கிறிஸ்துவ அனுபவிக்கிறோமா? அனுபவித்தா சத்துருவின் கைக்கு நீங்களும் நானும் விலை போக மாட்டோம். அதனாலதான் நியாயாதிபதி எழும்புற வரைக்கும் இஸ்ரவேலுக்குடைய நிலம் என்ன தெரியுமா? அடிமைத்தனம் தான், சிறைபிடிப்பு, சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற காரியம், சத்துருக்கள் ஒடுக்குகிற அனுபவம். நியாயாதிபதி வந்துட்டார் அப்படின்னு சொன்னா என்ன கிடையாது? அங்க அடிமைத்தனம் கிடையாது. அடிமைத்தன நுகம் முறிக்கப்படும். விடுதலை 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 விடுதலைங்கிற அனுபவத்துல நிலைத்தே நிற்பாங்க. கிறிஸ்துவை நாம் நியாயாதிபதியா அறிகிறோமா? அதுக்காக தான் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அத்தனை நியாயாதிபதிகளுமே கிறிஸ்துவுக்கு முன்னிழலா தங்களை என்ன செஞ்சாங்கன்னா காண்பித்து கொண்டு அவர்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை விட்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே கிறிஸ்துவை கண்டடைந்தவர்களாய், கிறிஸ்து என்னுடைய நியாயாதிபதி என்கிற அந்த வெளிச்சத்திலே நாம் வாழ்வோமேயானால் எவ்விதமான அடிமைத்தனத்திற்கும் நாம் உட்பட மாட்டோம். எவ்விதமான சத்துருவானவன் எவ்விதமான இச்சையிலையும் உங்களையும் என்னையும் சிறைபிடிக்க முடியாது. நாம் விடுதலை உள்ளவர்களாய், விடுதலை அடைந்தவர்களாய், மாசற்றவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமானவர்களாய் காணப்பட முடியும் என்பதை
நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கிறிஸ்துவை பற்றுகிற இந்த வேத வார்த்தைகளின் மூலமாய் தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். நாம் இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு நீர் பேசியிருக்கிறீர். நியாயாதிபதிகளின் காலத்திலே நீர் எவ்வளவாய் முன்னிழலாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதை அறிகிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையிலே சிறைபிடிப்பு இல்லை, சிறைபிடிப்பு அற்று போய்விட்டது. இனி மனம் போன போக்கில் நான் போக முடியாது. ஏனென்றால் எனக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இருக்கிறார். அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோமா? ஒருவேளை இஷ்டத்துக்கு நான் பேசியிருந்தால், இஷ்டத்துக்கு இஷ்டமான காரியங்களை பார்த்திருந்தால், இஷ்டமான காரியங்கள் இடங்களுக்கு சென்றிருந்தால், என்னுடைய மனது மாம்சம் விரும்பினவைகளையே நான் செய்து மனம் போன போக்கிலே நான் போயிருப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் அந்த அப்படிப்பட்ட பாவ காரியங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, எனக்கு உண்மையான ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரே, அந்த நியாயாதிபதி அவரை நான் விசுவாசிக்கும் போது அந்த நியாயாதிபதி எனக்காக நிற்கிறார். எனக்காக அவர் எழுப்பப்பட்டவர். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி கிறிஸ்து. அவரை அறிகிற அறிவு என்னை எல்லா அடிமைத்தனத்தினின்றும் விடுவிக்கும். எல்லா சத்ருவின் கை நின்றும் என்னை விடுவிக்கும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிறிஸ்து. தகப்பனே, நாங்கள் தொடர்ந்து உண்மையிலே நிலைத்திருந்து உங்க சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்திட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசத்தில் நம்முடைய பிள்ளைகள் யாவரும் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க. நீங்க எங்களை விடுவிப்பதற்காக உண்மையாவே ஆண்டவரே, நீர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியா இருக்கிறீர் ஆண்டவரே. சத்துருவானவன் எங்களை எத்தனையோ விஷயங்கள்ல பாவத்தின் அடிமைத்தனத்துல பிடித்து வைத்திருந்த ஆண்டவரே, அப்படிப்பட்ட பயங்கரமான சூழல்ல வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே. உடைய குமாரனை நீர் எங்களுக்காக அனுப்பி, நியாயாதிபதியாய் அனுப்பி, அன்றைக்கு எப்படி அடிமைத்தனத்தில் சிக்குண்டு சிறைபிடிப்பு சத்ருவின் பிடியில இருந்த ஜனத்தை விடுவிப்பதற்கு நியாயாதிபதியை அனுப்பினீரோ, அதே போல எங்களுக்காக கிறிஸ்துவை நியாயாதிபதியாய் அனுப்பி, பாவம் சாபம் பலவிதமான இச்சைகள் என்று சொல்லி பலவிதமான பாவ கட்டுகளிலே பிடிக்கப்பட்டிருந்த சத்ருவின் பிடியிலே சிக்குண்டிருந்த எங்களை நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. அதற்கு நீர் கிறிஸ்துவை நியாயாதிபதியாய் அனுப்பினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் தொடர்ந்து நியாயம் விசாரித்து நடத்த முடியும். நீர்தான் எங்களை ஆட்கொண்டு உம்முடைய ஆளுகை என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஆளுகை. எங்களுடைய நியாயாதிபதியாகிய கிறிஸ்துவின் ஆட்சி காலமானது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது. ஆகவே நாங்களும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற நாள் அளவும் நாங்கள் சத்ருவுக்கு இரையாக மாட்டோம். சத்ருவினால் ஒடுக்கப்பட மாட்டோம். சத்ரு எங்களை எந்த சூழ்நிலையிலையும் எங்களை அவனுடைய இஷ்டப்படி எங்களை கொண்டு போக முடியாது என்பதை எங்களுக்கு விளங்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. அந்த இருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.